அரசு அங்கீகாரம் பெற்ற ஸ்ரீனிவாசா சிட் ஃபண்ட் பிரைவேட் லிமிடெட் எங்களிடம் 1 லட்சம் ரூபாய் முதல் 1 கோடி ரூபாய் வரை சீட்டு உள்ளது. இடம் தருமபுரி, கோவை, சென்னை. இபிஎஸ்னுடைய பெயரை குறிப்பிடவில்லை திரு டிடிவி தினகரன். 2017க்கு பிறகு இணைந்தாலும் இன்னும் அந்த பகை தொடர்கிறதா அப்படின்ற கேள்வி ஏற்பட்டிருக்கிறது. செய்தியாளர் தாமரைக்கணி கூடுதல் விவரத்தோடு இருக்கிறார். தாமரைக்கணி, இப்போது தினகரன் செய்தியாளர்களை சந்தித்தார். என்ன செய்தியை கூறினார்? விவரங்கள். நிச்சயமாக இன்றைய தினம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அதிகாரப்பூர்வமாக தேசிய ஜனநாயக கூட்டணியில இணைந்தது. ஆனா அந்த இணைப்பு நிகழ்ச்சி என்பது பாஜக சார்பில் வைக்கப்பட்டிருந்தது. பாஜகனுடைய தேர்தல் பொறுப்பாளர் இருக்கக்கூடிய பியூஷ் கோயல் இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அந்த கூட்டணியை உறுதி செய்திருந்தார். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணியில அதிமுக தான் தலைமை என்கின்ற ஒரு கருத்து ஏற்கனவே முன்பே இருந்தது. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அன்புமணி தரப்பும் கூட நேரடியாக எடப்பாடி பழனிசாமி சந்தித்துதான் இந்த கூட்டணியை உறுதி செய்திருந்தார்கள். ஆனால் அதற்கு புறம்பாக இந்த பக்கம் அமமுக நேரடியாக பாஜகவை சந்தித்துதான் இந்த கூட்டணி இணைந்திருக்கிறது. இது ஒரு புறம் இருந்தாலும் இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சி நடைபெற்று முடிந்த பிறகு பத்திரிகையாளர் சந்திப்பு என்பது நடைபெற்றிருந்தது. இந்த பத்திரிகை சந்திப்பில் பியூஷ் கோயல், டிடிவி தினகரன், எல் முருகன், நைனா நாயந்தன் ஆகியோர் அனைவருமே சேர்ந்துதான் இந்த பத்திரிகை சந்திப்பை நடத்தினார்கள். இதை முதலில் பேசிய பியூஷ் கோயல், தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைய வேண்டும் என்பதற்காக டிடிவி தினகரன் கூட்டணியில் இணைந்திருக்கிறார் என்றும், அதுபோல இங்க இருக்கக்கூடிய திமுக ஆட்சியை முற்றிலும் அகற்ற வேண்டும், அதற்காகவே இவர் கூட்டணியில் இணைந்திருக்கிறார் என்ற கருத்தையும் தெரிவித்திருந்தார். அதற்கு பின்பு பத்திரிகையாளர் சந்தித்த டிடிவி தினகரன், என்டிஏ உடைய ஆட்சி அமைய வேண்டும் என்பதற்காகவே இந்த ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கிறேன். அதுபோல பங்காளி சண்டையை அனைத்தையும் துறந்துவிட்டு நான் இந்த கூட்டணிக்கு வந்திருப்பதாகவும் ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். என்றால் அவர் தேசிய ஜனநாயக கூட்டணியில 24 தேர்தலுக்கு பிறகு விலகிய பிறகும் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கும் வரை நான் கூட்டணியில் இணைய மாட்டேன், அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்ற கருத்தை அவர் தொடர்ந்து அனைத்து பத்திரிகையாளர் சந்திப்பிலும் அறிக்கையிலுமே தெரிவித்து வந்திருந்த நிலையில தான் இன்றைய தினம் இந்த இணைப்பு என்பது நடைபெற்றிருக்கிறது. இது தொடர்பாக ஒரு கேள்வி என்பது டிடிவி எழுப்பப்பட்டிருந்தது. தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய முதலமைச்சர் வேட்பாளர் யார் அப்படின்ற உங்களுக்கு தெரியுமா என்ற கேள்வி அவர் முடிவு என்றால் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர் என அமித்ஷாவே தெரிவித்திருக்கிறார். அந்த அடிப்படையில தான் அந்த கேள்வியை முன்வைக்கும் பொழுது அவர் எடப்பாடி பழனிசாமியோட பெயரை முற்றிலுமாக சொல்லாமல் அதற்கு மாறாக யார் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் என்று உங்கள் அனைவருக்குமே தெரியும் என்கின்ற ஒரு கருத்தை அவர் தெரிவித்திருக்கிறார். இது மட்டும் இல்லாமல் தேசிய ஜனநாயக கூட்டணி டிடிவி இணைந்தது தொடர்பாக சற்று நேரத்துக்கு முன்புதான் எடப்பாடி பழனிசாமி ஒரு வாழ்த்து செய்தி என்பதை தெரிவித்திருந்தார். கிட்டத்தட்ட 2017க்கு பிறகு டிடிவி தினகரனுடைய பெயர் பதிவுப்பட்ட ஒரு கருத்தினை எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். ஆனால் டிடிவி தினகரனை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் அவருடைய பெயரை எந்த இடத்திலுமே அவர் பதிவு செய்யவில்லை. அதுபோல முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்ற கேள்விக்குமே அவர் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் யார் என்று உங்களுக்கு தெரியும் என்கின்ற ஒரு பதிலுமே அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த கூட்டணியில இப்படி சின்ன முரண்பாடு இருப்பதாகவே எல்லாருமாலும் பார்க்கப்படுகிறது. அரசு அங்கீகாரம் பெற்ற ஸ்ரீனிவாசா சிட் ஃபண்ட் பிரைவேட் லிமிடெட் எங்களிடம் 1 லட்சம் ரூபாய் முதல் 1 கோடி ரூபாய் வரை சீட்டு உள்ளது. இடம் தருமபுரி, கோவை, சென்னை.